எனது யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். பலருடைய ஆலோசனையின் பேரிலும் சிலருடைய வேண்டுகோளின் பேரிலும் நான் தமிழிலே என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லெக்சர் சீரீஸை வழங்குகிறேன், தொகுத்து வழங்குகிறேன் ஒவ்வொன்றாக. ஏற்கனவே லெக்சர் 32 நான் தமிழிலே வழங்கியுள்ளேன். ஸோ இது என்னுடைய லெக்சர் 1. இந்த லெக்சர் 1லிருந்து லெக்சர் 32 வரைக்கும் வரிசையா தமிழ்ல பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது மெயினா கிராமப்புறத்திலிருந்து வர்றவங்களுக்கும், அது மட்டும் இல்லாம தமிழ் மீடியத்திலேயே ரொம்ப வருஷமா படிச்சு திடீர்னு வர்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த முயற்சியை நான் எடுக்கிறேன். கண்டிப்பா இதை நீங்க விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, வியூ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு போகலாம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் லெக்சர் சீரீஸ்ல. இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத லேர்னர்ஸ்க்கு, அதாவது மாணவர்களுக்கு இத கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் குறிக்கோள். அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டத்தை எப்படி பல வகையா பிரிக்கிறது, அப்ளிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி அப்படிங்கிறது ரெண்டாவது. கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது நம்ம அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய இண்டஸ்ட்ரி, இன்றைய சமுதாயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டுல நம்ம செய்யற வேலையில இருந்து, அன்றாட வேலையில இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோலா வச்சுக்க வேண்டியது. நம்ம பாடிய கண்ட்ரோலா வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீட்டுல எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல அந்த கன்சம்ஷன் எல்லாம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்னோட ஃபங்க்ஷனிங்கும் நமக்கு தேவையான அளவுக்கு அது வரணும் அப்படின்னா, நம்ம தேவையை பூர்த்தி பண்ணணும், அதையும் கண்ட்ரோலா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால கண்ட்ரோல்ங்கிறது தவிர்க்க முடியாதது ஆயிடுச்சு. அதான் முதல் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்கு, வளர்ந்து வந்துட்டே இருக்கு, வேகமா வளர்ந்து வருது, ரேப்பிடா வளர்ந்து வருது. அதனால நம்ம அந்த கண்ட்ரோல் டாஸ்க் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம சொசைட்டில நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது. அதாவது கண்ட்ரோல் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதோட வளர்ச்சிகள், வேகமா வளர்ச்சிகள் இன்னும் நமக்கு அதிகமான கண்ட்ரோல் டாஸ்க வழிவகுக்குதுன்னு சொல்லணும். அதுதான் இந்த பாயிண்ட். அதனால இந்த மாதிரி கண்ட்ரோல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட சிறப்பியல்புகள் என்ன, அதுல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், தொழில்நுட்ப சமாச்சாரங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு குவான்டிட்டிய, அதாவது ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு பாராமீட்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா, நமக்கு தேவையான லெவல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த எந்த பாராமீட்டர் கண்ட்ரோல் பண்றோமோ அது என்ன இன்புட் கொடுக்கிறோமோ அந்த இன்புட்டுக்கு ஃபாஸ்டரா ரெஸ்பாண்ட் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம். அதே மாதிரி நம்ம அந்த குவான்டிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூல செட்டில் ஆகும். உதாரணமா நம்ம வீட்டுல டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் எந்த லெவல்ல 24 டிகிரியில கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா அந்த 24 டிகிரியில கண்ட்ரோல் பண்ணோம். இன்புட்டுங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல வேரியேஷன் இன் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா வேரி ஆயிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ற குவான்டிட்டியும் கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கணும். உதாரணமா வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்குன்னா உள்ள 24 வச்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங் ஆக்ஷன் நடக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிற குவான்டிட்டி ஃபாஸ்டா செட்டில் ஆகணும். 24 டிகிரி டெம்பரேச்சர்னா 24 டிகிரியில கண்ட்ரோல் ஆகணும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டத்துல ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றோமோ எதை நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அதை வந்து மாடல் பண்ண தெரியணும். மாடலிங்னா என்னன்னா அந்த சிஸ்டம்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன தொடர்பு, அதை எப்படி மேத்தமேட்டிக்கலா நம்ம அதை விவரிக்கலாம் அப்படிங்கிறது அது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி எப்படி கண்ட்ரோல் சிஸ்டத்தை டிசைன் பண்ணலாம், அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் இப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்ட்ரோல் சிஸ்டத்துல. ஏன்னா ஒரு சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது எப்படி இருக்கணும்னு தெரியணும். இப்போ எது எப்படி இருக்கணும்னா உள்ள என்ன காம்போனன்ட்ஸ், அதுக்கு என்ன தொடர்பு, மேத்தமேட்டிக்கலா என்னங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த இன்புட்டுக்கு இதுதான் கண்ட்ரோல் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அவுட்புட் கொடுக்குதுன்னு வரும். ஸோ அதை வச்சுட்டு ஓகே இந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவையான மாதிரி இருக்கா, இல்லை நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு தேவை தகுந்த மாதிரி இல்லைன்னா அதை எப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுங்கிறதுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ்னா கண்ட்ரோல் வழிமுறைகள், கட்டுப்பாட்டு வழிமுறைகள்னு சொல்லலாம் தமிழ்ல. ஸோ ஃபைனலா அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணி நம்மளோட அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மாடலிங் ஒரு ஸ்டெப்பு, அடுத்தது டிசைன் பண்றோம், அனலைஸ் பண்றோம், ரெஸ்பான்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றோம், பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் சூட்டபிளா டிசைன் பண்றோம். டிசைன் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நமக்கு எதிர்பார்த்த குறிக்கோளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல அந்த நம்ம டிசைன் பண்ண அந்த சிஸ்டம் வந்து நமக்கு எதிர்பார்த்த டெம்பரேச்சர்ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கா, அப்படி இல்லைன்னா உள்ள என்ன மாத்தணும் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இதுல கிளாசிக்கல் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, ஸ்டேட் ஸ்பேஸ் அப்ரோச்னு ஒன்று இருக்கு. ரெண்டு கண்ட்ரோல் இருக்கு. கிளாசிக்கல் கண்ட்ரோல்ங்கிறது லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸ்டேட் ஸ்பேஸ் அப்ரோச்ங்கிறது லீனியர், நான் லீனியர், டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இதுல ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் வேரியபிள்ஸ், இன்டர்னலா அதாவது சிஸ்டத்துக்குள்ளேயே வேரியபிள்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளாசிக்கல் கண்ட்ரோல்ல இன்புட் அவுட்புட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இங்க இன்புட் அவுட்புட் இன்டர்னல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதோட ஹிஸ்டரி, வரலாறு பார்க்கலாம். முதல்ல ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் வாட் கவர்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு 1769. அவர் வந்து ஒரு ஸ்டீம் என்ஜினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணாரு. ஸ்டீம் என்ஜினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த கவர்னர் யூஸ் பண்ணாரு. அந்த கவர்னர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ணமோ அந்த ஸ்பீட் இங்க இருக்கு. இப்ப எந்த ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ணமோ அந்த ஸ்பீடை நம்ம கொடுக்கணும், அதை வந்து இன்புட்டா கொடுக்கணும். எந்த ஸ்பீட்ல வந்து அந்த ஸ்டீம் என்ஜின் ஓடுதோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்துடுறோம். அந்த மெஷர் பண்ணி எடுத்துட்டு, உதாரணமா வந்து போகக்கூடிய ஸ்பீடு வந்து 80 km/h, நம்ம வந்து டிசைர்டு ஸ்பீடு 100 km/h வச்சுட்டோம்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 20 km/h. அப்போ ஸ்டீம் என்ஜின்ல ஸ்டீம் வால்வ் இருக்கும். பாசிட்டிவ் எரரா இருக்கிறதுனால ஸ்டீம் வால்வ் இன்னும் அதிகமா ஓபன் ஆச்சுன்னா அதிகமான ஸ்டீம் வந்து என்ஜினுக்கு போகும். அப்போ ஸ்டீம் என்ஜின்ல அதிகமான ஸ்டீம் ஃபாஸ்டா நிறைய உள்ள போகும்பொழுது என்ன ஆகும், இன்னும் அதிகமான ஸ்பீட்ல சுத்தும். அப்போ அதிகமான ஸ்பீட்ல சுத்தும் பொழுது முதல்ல 80 இருந்ததுன்னா இப்போ ஒரு 90ன்னு வந்ததுன்னா, ஏற்கனவே 100 நம்மளுடைய விருப்பப்பட்ட ஸ்பீடுன்னு பார்த்துருக்கோம். அப்ப அந்த 10 km/h தான் எரரு. இப்போ ஸ்பீடு கம்மியாறனால பொசிஷன் நிறைய முதல்ல ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ கொஞ்சம் கம்மியா ஓப்பன் பண்ணோம். அப்போ இன்னும் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் குறையும். ரெண்டுமே இந்த டிசைர்டு ஸ்பீடு, ரெண்டு ஸ்பீடு ரெண்டுமே ஆக்சுவலா ஒரே ஸ்பீட் ஆயிடுச்சுன்னா எரர் 0 ஆயிரும். அப்போ ஸ்டீம் வால்வோட பொசிஷனை மாற்றக்கூடாது, அதே பொசிஷன்ல வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தா ஒரு க்ளோஸ்டு லூப்ல வேலை செய்யுது. அப்போ வால்வோட பொசிஷனை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீம் என்ஜின்ல போகக்கூடிய ஸ்டீமை மாற்றி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ற இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் அல்லது ஃபீட்பேக் கண்ட்ரோல் 1769 18வது செஞ்சுரியிலேயே ஜேம்ஸ் வாட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டார். இப்படித்தான் முதல்ல ஆரம்பிச்சது கண்ட்ரோல் சிஸ்டம் டெவலப்மெண்ட்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது உலக போறப்போ செகண்ட் வேர்ல்டு வாரப்போ என்னாச்சுன்னா எதிரிகளோட ஏரியாவை எதிரிகள் பதுங்கி எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பதுங்கி இருக்கிற எதிரிகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் பிளேன் பைலட்டிங் அப்படி பிளேன்லயே போய் மேல போய் அவங்கள வந்து எங்க இருக்காங்க என்னன்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்புறம் எந்த ஸ்பீட்ல அவங்கள வந்து அட்டாக் பண்ணா அந்த கரெக்டா அவங்க பதுங்கி இருக்கிற அந்த இதுல போய் அது நம்மளுடைய டார்கெட் போய் படும் அப்படிங்கிறதுக்காக அந்த கன் பொசிஷனிங் சிஸ்டம் டெவலப் ஆச்சு. அப்புறம் இந்த ரேடார் கண்ட்ரோல் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதுக்காக அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு பார்க்கறதுக்காக ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்காக ரேடார் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் டெவலப் ஆச்சு. ஸோ இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வார் டயத்துல இரண்டாம் உலக போர் 1939 டு 1945 1939 45. ஸோ அப்பதான் இந்த கண்ட்ரோல்ங்கிற அந்த தியரியும் பிராக்டிஸும் வந்து மொமெண்டம் கெயின்டு மொமெண்டம்னா அதோட ஸ்பீடு பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டத்துல வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாச்சு. காம்ப்ளெக்சிட்டினா நிறைய காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி நம்மளுடைய விருப்பமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இதுல இருந்து இவ்வளவு வரணும், அதுல இருந்து அவ்வளவு வரணும், எனக்கு இது இப்படி ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் அதிகமாகறதுனால காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டிசைர்ட் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் வந்து சோபிஸ்டிகேட்டடா, அதாவது இன்னும் நவீனமாக நல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிற மாதிரியான சோபிஸ்டிகேஷனோட வசதிகளோட இருக்க வேண்டிய கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் வரணுங்கிறது அந்த டிமாண்ட் அதிகமாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியுமே கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் தான் ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர், அப்புறம் அந்த பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது. இது நார்மலா இருந்துச்சுன்னா, நார்மல் லெவல்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். அதனாலதான் ஹியூமன் பீயிங்ஸ் தான் மோஸ்ட் சோபிஸ்டிகேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ரொட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க போனோம், அங்க போனோம், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவைகள் இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த வேலையை செய்யணும், அங்க இந்த வேலையை செய்யணும், பினான்சியலா நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளவு பிளான் பண்ணோம், நம்மளுடைய சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன ஏது, அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றதுனால ஒவ்வொன்றுமே நம்ம நினைச்சது நடக்குதான்னு அப்பப்போ செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் டெக்னிக்ஸா மாத்திட்டே இருப்போம். அதனாலதான் ஹியூமன் பீயிங்ஸ் தான் சோபிஸ்டிகேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மற்ற கண்ட்ரோல் சிஸ்டத்தை இப்ப நான் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லிக்விட் லெவல் கண்ட்ரோல், அதாவது வாட்டர் லெவல் கண்ட்ரோல், ஏசி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர், ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் எல்லாருக்கும் தெரியும், அயர்ன் பாக்ஸ், தென் கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ். கெமிக்கல் ப்ராசஸஸ் நிறைய இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் ஆட்டோமேட்டிக்கா நிறைய இருக்கு. அப்புறம் இப்போ லேட்டஸ்டா ரோபாட்டிக் சிஸ்டம்ஸ், மேன் மெஷின் லேர்னிங், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சிஸ்டம்ஸும் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால கண்ட்ரோல் கான்செப்ட்ங்கிறது எல்லா இன்ஜினியரிங் டொமைன்ஸுக்குமே அப்ளை ஆகுது. இன்ஜினியரிங் டொமைன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் இன்ஜினியரிங் டொமைன்ஸ், அதாவது இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், பொருளாதாரத்துல யூஸ் ஆகுது, சோசியோ எக்கனாமிக்ஸ், ஈவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கூட நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நமக்கு தெரியாமல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துல என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம், கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம், பிளான்ட் ஆர் ப்ராசஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம், எரர் அல்லது ஆக்சுவேட்டிங் சிக்னல் யூஸ் பண்றோம், கண்ட்ரோல் சிக்னல் மேனிபுலேட்டிங் சிக்னல் ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம், ஃபீட்பேக் சிக்னல் யூஸ் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க. அந்த குரூப்பா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எய்ம் என்ன, டாஸ்க் என்ன அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதாவது லேர்னிங் நடக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி சிஸ்டம்னா குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்டர் கனெக்டட் டு அச்சீவ் அ ஸ்பெசிபிக் டாஸ்க். ஸோ எந்த வேலை நடக்கணுமோ அந்த குறிப்பிட்ட வேலையை நடக்கிறதுக்காக எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த குரூப்புக்கு பேரு சிஸ்டம்னு பேரு. இந்த சிஸ்டம்ல பிசிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கு, நான் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கு. பிசிக்கல் சிஸ்டம்ஸ்னா அதுல எல்லாம் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் மோட்டார், ஜென்ரேட்டர், இதுல எல்லாம் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமொபைல்னாலும் மூவ்மெண்ட் இருக்கும், மூவிங். அது எல்லாமே வாஷிங் மிஷின்லயும் மோட்டர் இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கும்.
இதே நான் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோசியோ எக்கனாமிக் சிஸ்டம், இன்வென்டரி சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்னு எதுவும் இருக்காது. அதை வந்து நம்ம ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன டெஃபினிஷன்னா, ஒரு மெஷின்லயோ இல்லது ஒரு மெக்கானிசம்லயோ இல்ல ஒரு எக்யூப்மெண்ட்லயோ இல்ல ஒரு பிளான்ட்லயோ இல்ல ஒரு ப்ராசஸ்லயோ நம்ம ஒரு குவான்டிட்டியை ஆல்டர் பண்ணுவோம். ஆல்டர் பண்ணி நம்மளோட அப்ஜெக்டிவ், நம்ம விருப்பப்பட்ட குறிக்கோள் நிறைவேறிச்சா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை தான் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறோம். ஸோ எந்த சிஸ்டம்ல அல்லது எந்த மெஷின்ல, மெக்கானிசம்ல, எக்யூப்மெண்ட்ல, பிளான்ட்ல, ப்ராசஸ்ல நம்மளோட விருப்பப்பட்ட தேவையை நிறைவேற்றக்காக குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்றோமோ, அந்த எந்த குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்றோமோ, என்னென்ன குவான்டிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணோமோ அந்த சிஸ்டம்ல, அந்த சிஸ்டம் தான் கண்ட்ரோல் சிஸ்டம். இது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ்னு பிரிக்கலாம், க்ளோஸ் லூப் சிஸ்டம் அல்லது ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ்னு பிரிக்கலாம். பிளான்ட் அல்லது ப்ராசஸ் நான் இங்க சொன்னேன். அப்படிங்கிறது என்னன்னா, பிளான்ட்டுங்கிறதும் கிட்டத்தட்ட சிஸ்டம் மாதிரி தான், அல்லது ஒரு ப்ராசஸ், அதாவது வரிசையா செயின் மாதிரி இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்கன்னா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில சுண்ணாம்புக்கு லைம் ஸ்டோன் வரும். அப்புறம் அந்த லைம் ஸ்டோன்லாம் வந்து கன்வேயர்ல எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அதெல்லாம் க்ரஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆட் பண்ணுவாங்க, வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் டெம்பரேச்சர்ல சூடுபடுத்துவாங்க, ஹை டெம்பரேச்சர்ல. அப்புறம் சூடுபடுத்தி அப்புறம் கூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேற ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ், இதெல்லாம் தான் ப்ராசஸ்ன்னு சொல்றது. ஸோ அப்போ இந்த கண்ட்ரோல் டாஸ்க் என்னன்னா, ஃபைனல் அவுட்புட் வர்றதுக்காக பண்றோம் இல்லையா, அதுதான். எரர் ஆர் ஆக்டிவேட்டிங் சிக்னல்னா, ஏற்கனவே இந்த வாட் கவர்னர் இதில் காமிச்ச மாதிரி டிசையர்ட் அவுட்புட், நம்ம விரும்பிய அவுட்புட் என்ன, ஆக்சுவலா என்ன அவுட்புட் வருது, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து எரர் அப்படின்னு சொல்றோம். இந்த எரரை வந்து எது ஜென்ரேட் பண்ணுதோ அந்த ஜென்ரேட் பண்ற அந்த எலிமெண்ட்டுக்கு பேரு எரர் டிடெக்டர்னு பேரு, அல்லது எரரை ப்ரொடியூஸ் பண்ற எலிமெண்ட் பேரு எரர் டிடெக்டர். இந்த எரர் டிடெக்டர் தான் கண்ட்ரோலரை ஆக்டிவேட் பண்ண போகுது. கண்ட்ரோல் சிக்னல்னா என்னன்னா, இந்த எரருக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து என்ன செய்யணும், ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அதுதான் போய் இந்த ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணும். ஃபீட்பேக் சிக்னல்ங்கிறது என்ன அப்படின்னா, அவுட்புட்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல், அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். அவுட்புட்ல இருந்து மெஷர் பண்ணி வரக்கூடிய சிக்னல், அதை வந்து நம்ம விருப்பப்பட்ட அவுட்புட்டோட கம்பேர் பண்ணி எரர் ஜென்ரேட் பண்ணாதான் தேவையான கண்ட்ரோல் ஆக்ஷனை எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு இந்த ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ல பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். இதுல ஓப்பன் லூப் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா அவுட்புட் இருக்கு. இந்த அவுட்புட் இன்புட்டை எஃபெக்டே பண்ண போறதில்லை, ஏன்னா இங்க ஃபீட்பேக்ங்கிறதே இல்லை. அவுட்புட்டை இன்புட் ஃபீட்பேக்கே இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவுட்புட் நாட் ஃபெட்பேக். ஸோ அப்போ அவுட்புட் நாட் ஃபெட்பேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அவுட்புட் நாட் ஃபெட்பேக். ஸோ அவுட்புட்டை ஃபீட்பேக்கே இங்க நம்ம பண்றது இல்லை. அவுட்புட் பாட்டுக்கு இருக்கு, இன்புட் பாட்டுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதாவது என்ன மீனிங்னா, இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் போய் இன்புட்டை போய் கண்ட்ரோல் பண்ண போறது இல்லை, அதுதான் இங்க மீனிங். ஸோ அவுட்புட் நாட் ஃபெட்பேக் ஃபார் கம்பேரிசன் வித் இன்புட். இதுல இந்த சிஸ்டத்துல ஃபீட்பேக் இல்லாதனால ஜென்ரலா இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால இது பொதுவா ஸ்டேபிளா இருக்கும், சீப்பரா இருக்கும். சீப்பா இருக்கும். ஸ்டேபிளா என்ன அர்த்தம்னா, ஃபீட்பேக் இல்ல, ஃபீட்பேக் இருக்கும்போது ஆசிலேஷன்ஸ் வருங்கிறது பின்னாடி பார்ப்போம். அதனால இது ஸ்டேபிளா இருக்கும், ஆசிலேஷன் இல்ல. அதனால இதுல எஃபெக்ட் ஆஃப் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் மினிமமா இருந்தா தான் இந்த சிஸ்டம் சாட்டிஸ்ஃபேக்டரியா பர்ஃபார்ம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாஷிங் மிஷின் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம்னு சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின்ல நம்ம வந்து ஒரு கிளாத்தை போடுறோம், துணியை போடுறோம், துணிகளை போட்டு நம்ம கிளீனா வரணும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா கிளீன் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்றதே இல்லை, கிளீன்லினஸ் நம்ம செக் பண்றதே இல்லை. அப்போ அந்த கிளீன்லினஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் எஃபெக்டிவா இருந்தா, அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பரா அந்த ட்ரம் கரெக்டா இருந்து, அந்த ட்ரம் நல்லா ஒர்க் ஆகி, தண்ணி அந்த டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் கரெக்டா மிக்ஸ் ஆகி, தேவையான நேரத்துல அதை சுத்தி, அந்த துணியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி என்ன நேரமோ அது சுத்தி, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சோக்கிங்கு, ரின்சிங்கு, இது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தா கிளீனா இருக்கும். அதையுமே
அந்த கிளீனா இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். அதனாலதான் கேலிபிரேஷன் நல்லா இருந்தா அந்த அளவு இதுக்கு இவ்வளவு நேரம் அப்படிங்கறத வச்சு பண்றது அது சரியா இருக்கிற பட்சத்தில் நமக்கு சரியா இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே இப்போ பாத்தீங்கன்னா குவிக் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு, காட்டன் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு, மிக்சட் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மோடு இருக்கு வாஷிங் மிஷின்ல, இன்றைய நவீன வாஷிங் மிஷின்ல. சோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வந்து அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த ஆபரேஷன் எடுக்குது. ஸோ இவ்வளவு நேரம் வந்து சோக் பண்ணோம், இவ்வளவு நேரம் வாஷ் பண்ணோம், இவ்வளவு நேரம் ரின்ஸ் பண்ணோம், இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம், எல்லாமே டைம் ப்ரீ டிட்டர்மின் டைம் பேசிஸ் தான். அழுக்குக்கு தகுந்த மாதிரி டர்ட்டினஸுக்கு தகுந்த மாதிரி வந்து துணியோட டர்ட்டினஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாறுறது இல்லை. அதனாலதான் இந்த சிஸ்டம் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம்னு பேரு. அதே மாதிரி டிராபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம நிறைய இதுல பார்த்திருக்கோம். டிராபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்கும், ஒரு 4-5 ரோடு வந்து சந்திக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எப்படின்னா ரெட் வரும்போது நம்ம நிறுத்தணும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோ காஷன் சிக்னல் வரும்போது நிறுத்துறதுக்கு ரெடி ஆயிக்கணும். அதுக்கப்புறம் கிரீன் வரும்போது நம்ம வெஹிக்கிள் போனோம். இப்போ நம்ம ஒரு ஜங்ஷன்ல வந்து வெஹிக்கிள் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறுத்துறோம். அப்போ வேற யாருக்கு அந்த அதே ஜங்ஷன்ல வேற ரோட்ல இருந்து போறவங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுப்போம், அவங்க போவாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் நம்ம டைரக்ஷன்ல வந்து ஒரு 200-300 வெஹிக்கிள் நிக்குது, ஆனா கிரீன் சிக்னல் யாருக்கு இருக்கோ அங்க வந்து வெஹிக்கிளே இல்லைன்னாலும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு சில நேரங்கள்ல. அதுக்கு என்ன காரணம்னா டிராபிக் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் மாறிக்கிறது இல்லை. அதனாலதான் அந்த சிக்கல். இப்போ டிராபிக் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரியே சிக்னல் மாறிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஸோ அதையும் இந்த காலத்துல வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஆயிரும். அதனாலதான் பொதுவா டிராபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ஓப்பன் லூப் சிஸ்டம். ஏன்னா அங்க ப்ரீ டிட்டர்மின் டைம் பேசிஸ்ல இந்த ரோட்ல இருந்து இந்த இப்படி லெஃப்ட் திரும்புறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போறவங்களுக்கு இப்படி, அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்து வர்றவங்களுக்கு வேற டைமிங். இந்த மாதிரி டைமிங் வந்து ரெட்ல இருந்து கிரீனா இருக்கு, கிரீன்ல இருந்து ஆம்பரா இருக்கு. இந்த டைமிங் எல்லாம் வந்து டிராபிக்கு தகுந்த மாதிரி மாறாம பிக்சடா ப்ரீ பிக்சடா டிராபிக் கான்ஸ்டபிள் மாத்துறனால இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம். அடுத்தது க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க அவுட்புட் இன்புட்டோட எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இங்க ஃபீட்பேக் இருக்கு, ப்ரீவியஸ் இதுல ஃபீட்பேக் இல்லை. இங்க ஃபீட்பேக் இருக்கிறதுனாலதான் சிஸ்டம் வந்து காஸ்ட்லி ஆகுது. ஃபீட்பேக் வந்தாலே ஆசிலேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். இங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பெர்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபேக்டரிலி. ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாஷிங் மிஷின்ல சரியா ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகுது, இல்ல ஒரு கரெக்டா ஒரு ட்ரம் சரியா ஒர்க் ஆகல, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மோட்டர் கொஞ்சம் கரெக்டா இது பண்ணல, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ங்கிறது என்ன, பவர் சப்ளை வேரியேஷனு, வாட்டர், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் ஆகாது. ஆனா இங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஒர்க் ஆகும் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஏன்னா எவ்ரி டைம் நம்ம அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி ஃபீட்பேக் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்க வந்து கேலிபிரேஷன், தட் இஸ் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் முன்னாடியே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்த இன்புட்டுக்கு இதுதான் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இன்சென்சிட்டிவ், ஸ்லைட்டா இன்சென்சிட்டிவா இருந்தாலோ இன்அக்யூரேட் காம்பனன்ட்ஸ் இருந்தா கூட அக்யூரசி பெருசா அஃபெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிள்ஸ் ஏர் கண்டிஷனிங். ஏர் கண்டிஷனிங் பாத்தீங்கன்னா ஏசில க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதுவே எல்லாமே மாத்திக்கும். டிசையர்ட் டெம்பரேச்சர் என்ன, ஆக்சுவல் டெம்பரேச்சர் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி எரர் வரும். அந்த எரருக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் எரர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இன்னும் கூலிங் தேவை அப்படின்னு அர்த்தம். அப்ப கம்ப்ரஸிங் ஆக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப கம்ப்ரஸிங் ஆக்ஷன் அதிகமா ப்ராசஸ்ல படும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கூலிங் அதிகமா வரும். அப்படி இல்லாம ஏற்கனவே கூலிங் நிறைய இருக்கு, ஸோ டிசையர்ட் அவுட்புட் வந்து இன்னும் டெம்பரேச்சரை அதிகப்படுத்தணும். இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகம், இது வந்து அதாவது இங்க அதிகமான டெம்பரேச்சர்ல வைக்கணும், ஆனா இங்க வந்து எனக்கு ஆக்சுவல் அவுட்புட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா கம்ப்ரஸர் அதிகமா வேலை செய்யக்கூடாது, கம்ப்ரஸிங் ஆக்ஷனை கம்மி பண்ணணும். அப்ப வந்து கூலிங்கை வந்து கம்மி பண்ணணும். அப்பதான் ஆக்சுவல் அவுட்புட்டும் இதுவும் ரெண்டு சேமா வரும் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த ஏர் கண்டிஷனிங் ரெசிடென்ஷியல் டெம்பரேச்சர். அதே மாதிரி இப்போ ரோட்ல போறோம் அப்படின்னா வெஹிக்கிள்ல போகும் பொழுது நம்ம எந்த ஸ்பீட்ல போறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம்.
நமக்கு எந்த ஸ்பீட்ல வருதுங்கிறது தெரியும். அப்போ அந்த ஆக்சுவல் ஸ்பீடுக்கும் டிசைர்ட் ஸ்பீடுக்குள்ள இது டிஃபரன்ஸ் தான் எரர். அதிகமான ஸ்பீட்ல போகணும், டிசைர்ட் ஸ்பீடு ஆக்சுவல் ஸ்பீடை விட அதிகமா இருந்ததுன்னா எரர் பாசிட்டிவா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலரேட்டரை அதிகமா பிரஸ் பண்ணுவோம். பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதிகமா பெட்ரோல் வந்து இதுக்கு போகும், என்ஜினுக்கு போகும். போச்சுன்னா இன்னும் அதிகமான ஸ்பீட்ல போகும். அப்படி இல்லாம ஸ்பீடு குறைக்கணும், டிசைர்ட் ஸ்பீடு ஆக்சுவல் ஸ்பீடை விட கம்மியா இருக்கு, இது வந்து 60 km/h, இது 80 km/h அப்படின்னா 60 தான் போன 80ல போயிட்டு இருக்கு. அப்ப நெகட்டிவ் எரர்னா என்ன அர்த்தம், ஆக்சிலரேட்டர் பெடல்ல நம்ம அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், பெட்ரோல் ஃப்ளோ வந்து கம்மியாகும், என்ஜினுக்கு ஆச்சுன்னா ஸ்பீடு கம்மியாகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் க்ளோஸ் லூப்ல அவுட்புட்டை ஃபீட்பேக் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து எங்கேயாவது ஒரு சின்ன மேல் ஃபங்க்ஷனிங் இருந்தா கூட ஏதோ ஒன்று கரெக்டா 100% ஒர்க் ஆகல, 80% தான் ஒர்க் ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். இங்க எக்ஸ்டர்னல், அதான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ங்கிறது என்னன்னா, ரோடுல வந்து கிரேடியன்ட் இருக்கு, அதாவது ஸ்லோப் அப் டவுன் எல்லாம் இருந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாத்தணுமோ இங்க மாத்திக்கலாம். ஓப்பன் லூப்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுதான் இந்த அக்யூரசி. பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் சிஸ்டத்துல ஹியூமன் பீயிங்ஸ் மட்டுமே இருக்கும்பொழுது, ஃபீட்பேக் சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஓப்பன் லூப் சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இருக்கும்போது அதோட அக்யூரசியும் பர்ஃபார்மன்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதனால பர்ஃபார்மன்ஸை ஃபாஸ்டரா பண்ணணும், அக்யூரேட்டா பண்ணணும்னா ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற இடத்துல எக்யூப்மெண்ட்ஸை போடணும். எங்கெங்கெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ ஆட்டோமேஷனா யூஸ் பண்ணி, ஆட்டோமேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். சில இடங்கள்ல ஹியூமன் ஆபரேட்டரோட பிரசன்ஸ் டேஞ்சரஸா இருக்கும். நியூக்ளியர் சிஸ்டம், மிசைல்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்ண கஷ்டம். இப்போ நியூக்ளியர் சிஸ்டம்ல எல்லாம் அந்த ஃபிஷன் ஃபியூஷன் நடக்கிற இடத்துல எல்லாம் அந்த ரியாக்டர்ல அந்த முக்கியமான நடக்கிற இடத்துல உள்ள போனோம்னா மனுஷனே வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அங்கெல்லாம் பிரசன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆபரேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதனாலதான் ஆட்டோமேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பாயிண்ட் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் ப்ராசஸ், இப்போ எக்கனாமி வேற டவுன் ஆயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டிக்கு இப்போ இந்த எக்கனாமிக் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அங்க அந்த கண்ட்ரோல் என்ஜினியர்ஸ்க்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் என்ஜினியர்ஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ், சவால்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ புது டெக்னிக்ஸ், இந்த ஏஐ பேஸ்டு டெக்னிக்ஸ், மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம், டேட்டா அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு வேண்டிய டூல்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாமும் லேர்ன் பண்ணி பண்ணணும். பண்ணாதான் வந்து இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, மாடர்னைஸ் பண்ணணுமோ, என்னென்னலாம் சோபிஸ்டிகேஷன் பண்ணி ஒவ்வொரு சிஸ்டத்தையும் இன்டர் ரிலேட் பண்ணமோ அதெல்லாம் பண்ணி மாடல் பண்ண முடியும். ஸோ அந்த சவால்கள் கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட்ல நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவையும் என்னுடைய சேனல்லையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you. Goodbye.